ஹாய் கைஸ், நான் வருஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபி ஆர் டிஐபி, டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங். இது அதாவது இமேஜ் ப்ராசஸிங் ரெண்டுத்துலையுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா இமேஜ் சென்சிங் அண்ட் அக்வசிஷன். இமேஜ் சென்சிங் அண்ட் அக்வசிஷன் த நேம் இட் செல்ஃப் ரெப்ரசன்ட் இமேஜை வந்து நம்ம சென்ஸ் பண்ணுறோம், அதாவது பார்க்குறோம்னா உணர்றோம். அதை யூசிங் சென்சார் மூலிமா நம்ம சென்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to acquisition the image, that is called as image sensing and image acquisition. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் ப்ராசஸிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தெரியணும். ஸோ இதை மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து நமக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐ விசுவலைசேஷன் இருக்கு இல்லைங்க, அது வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஐ பற்றி பார்க்குறது அது எல்லாமே இமேஜ் ப்ராசஸிங்கில் வரும். ஸோ அதில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங்கில் அதை எப்படி நம்ம டேக்கன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சென்சார். அது வந்து எதையோ பார்த்து இது வந்து இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நமக்கு நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூரான்ஸஸ் அந்த நியூரான்ஸ் தட் என்னென்னு அசியூம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நியூரான்ஸை வந்துட்டு நம்ம கேபிள்ஸாக அசியூம் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த நியூரான்ஸ் வந்து கனெக்ஷன் எது கொடுக்குது, இட் கிவ் இட் டு அவர் பிரெயினுக்கு வந்து அது கனெக்ஷன் கொடுக்கும்போது நம்ம பிரெயினை வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பிரெயின் வந்து ப்ராசஸர். அந்த கொடுக்கக்கூடிய டேட்டா சென்சார் மூலிமா பார்த்து நியூரான்ஸ் அதாவது கேபிள் மூலிமா எடுத்துகிட்டு போகக்கூடிய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணக்கூடியதான் பார்த்திங்கன்னா பிரெயின். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் இமேஜ் சென்சிங் அண்ட் அக்வசிஷன். இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The images are generated by the combination of illustration source and the reflection and absorption of the energy from the source by the elements of scene being imagined. அதான் நான் சொன்னதான் illumination source we have one source, அது மூலிமா ரெஃப்ளெக்ட் பண்ணதோ அல்லது ரிஃப்ளெக்ட் பண்ணதோ அல்லது அப்சர்வ் பண்ணக்கூடியதோ ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை பார்க்குறது மூலிமா நம்ம பண்ணுறது பேர் தான் பார்த்தீங்கன்னா இமேஜ் அக்வசிஷன் அண்ட் இமேஜ் சென்சிங் அண்ட் அக்வசிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர் த்ரீ பிரின்சிபல் சென்சார் அரேஞ்ச்மெண்ட். 3 டைப் ஆஃப் பிரின்சிபல் அரேஞ்ச்மெண்ட் சென்சார்ஸில் இருக்குது. நமக்கு ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அவுட்புட் ப்ரொபோஷனல் டு த லைட் டென்சிட்டி. ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அவுட்புட் ப்ரொபோஷனல் டு த லைட் டென்சிட்டி. ஓகேங்களா? சிங்கிள் சென்சார் இருக்குது, சென்சார் ஸ்ட்ரிப் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சார் அரே இருக்குது. சிங்கிள் சென்சார் இருக்குது, சென்சார் ஸ்ட்ரிப் இருக்குது, சென்சார் அரே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் அக்வசிஷன் யூசிங் சிங்கிள் சென்சார். சிங்கிள் சென்சார் இஸ் எ ஃபோட்டோ டயோட். அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சென்சாரை ஃபோட்டோ டயோட். இந்த டயக்ராம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டயக்ராம் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா single sensor is a photodiode. Now obtained a two-dimensional image using a single sensor. The motion should be in the x and y direction. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சென்சார் மூலமா நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஒன்லி சென்ஸ் பண்ண முடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன்ஸில் மட்டும்தான் நம்மளால் வந்து 2 dimensional தான் நம்மளால் வந்து சிங்கிள் சென்சாரில் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ லீனியர் மோஷன் ப்ரொவைட் மோஸ்ட் இந்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். லீனியர் சென்சார் மோஷனாக இருந்துச்சு அப்படின்னா பெர்பெண்டிகுலர், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குத்துமதிப்பான டைரக்ஷனில் வந்து நமக்கு வந்து இமேஜை அக்வஷ் பண்ணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இமேஜ் அக்வசிஷன் சென்சார்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் அக்வசிஷன் யூசிங் சென்சார் ஸ்ட்ரிப்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடி இஸ் நத்திங் பட் ஏதோ ஒரு இர்ரெகுலர் ஷேப்பை தான் we are considered as a rigid body. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிப் சென்சார்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படி லைனாக வந்து ஸ்ட்ரிப் சென்சார் மல்டிபிள் சென்சார்ஸு ஸ்ட்ரிப்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சென்சார் ஸ்ட்ரிப்பாக நம்ம வைக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் ஆனது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போசிட் டைரக்ஷனில் கிடைக்குது. அப்போஸ் பண்ணுது அந்த ஃபோர்ஸை அப்போசிட் டைரக்ஷனில் எனக்கு கிடைக்குது. அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப் ப்ரொவைட்ஸ் இமேஜ் எலமெண்ட்ஸ் இந்த ஒன் டைரக்ஷன். எலமெண்ட்ஸ் வந்து ஒரே டைரக்ஷனில் தான் வச்சுருப்போம், பட் மோஷன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். அண்ட் எனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போசிட் டைரக்ஷனில் அதர் டைரக்ஷனில் தான் இருக்கும். சென்சார் ஸ்ட்ரிப்ஸ் வந்து மவுண்டட் இன் ரிங் கன்ஃபிகரேஷன். சென்சார் ஸ்ட்ரிப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டட் மவுண்ட்னா மேலே வச்சுருப்பாங்க. இங்கே ரிங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் சொல்கிறாங்க அவங்க. ரிங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்கன்னா எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பர்பஸ்க்காக கிடையாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் மெடிக்கல் ஓரியன்ட் ஃபீல்டு அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு எல்லாத்துலேயுமே அதோட க்ராஸ் செக்ஷனல் ஏரியா அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டோட we can able to see the cross sectional area of the one object due to the help of sensor strips. So we are placing the sensor mounted in the ring configuration. ஸோ அதனால தான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இமேஜ் அக்வசிஷன் யூசிங் சென்சார் ஸ்ட்ரிப்ஸ். 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சிங்கிள் சென்சார் யூஸ் பண்ணி பண்ணுறது. சிங்கிள் சென்சார் தானே ஃபஸ்ட்டு
எஸ், சிங்கிள் சென்சார். ரெண்டாவது வந்து சென்சார் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறது. மூணாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்சார் அரே சென்சார் யூஸ் பண்ணி பண்ணுறது. அரே சென்சார் யூஸ் பண்ணி பண்ணுறது இந்த டயக்ராமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்களேன் ஒரு நிமிஷம். இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்குது. இமேஜ் இருக்குன்றதை சென்ஸ் பண்ணி இந்த இடத்துல நார்மலான இமேஜ், இந்த இடத்துல கொஞ்சம் பிக்சல்ஸ் அப்படியே உடஞ்ச மாதிரி உள்ள இமேஜ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அரேனா என்ன, ரோஸ் அண்ட் காலம்ஸை ஸ்ப்ளிட்டப் பண்ணுறது. சென்சார் அரேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் 2D அரே. 2D அரேல தான் நம்ம கொடுக்கும். திஸ் இஸ் ஆல்சோ த ப்ரீடாமினன்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஃபவுண்ட் இன் த டிஜிட்டல் கேமரா. டிப்பிக்கல் சென்சார் ஃபார் திஸ் கேமரா இஸ் சிசிடி சென்சார். சிசிடி அரேல தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். திரும்ப படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ திரும்பவும் சொல்ல மெக்கப் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.